இது யாருக்கா இருந்தாலும் இரிட்டேட் ஆக தான் செய்யும். அது எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, செலிபிரிட்டி இல்லாம இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நார்மல் ஹியூமன் மேனா இருந்தாலும் சரி, இதுதான் இட்ஸ் ட்ரூ, இதுதான் ஒரு உண்மை. அதுக்காண்டி அவரை பிடிக்காது நீங்க சொல்லிட்டே இருக்காதீங்க. இப்ப கூட ரீசென்ட் டைம்ல இந்த அஜித்குமார் இந்த ரேசிங்ல அந்த துபாயில 24 hours துபாயில ரேஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாக் போகும்போது ஒருத்தவங்க வந்து ஹெட் மேல வந்து வச்சு விட்டு இருந்திருப்பாங்க. அந்த வீடியோவும் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு நிறைய பேர் வந்து என்னென்னமோ வந்து ட்ரோல்ஸ் மாதிரி எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. என்ன இவர் இப்படி இருக்காரு, யோ அவரோட பர்மிஷன் இல்லாம நீ அவரோட தலையில வச்சு நீ ஆட்டுற, ஏன் இன்னைக்கு வந்து எவனுக்கா இருந்தாலும் இந்த கோவம் வருமா வராதா? அஞ்சி அவருன்னு கிடையாது, அஜித் சார்னு கிடையாது, உங்களோட பர்மிஷனை உங்க தலையை பிடிச்சி இப்படி 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 ஆட்டி விடுறோம் அப்படின்னா அது எப்படி ஒரு 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 டக்குன்னு ஒரு இரிட்டேட் ஆக தான் செய்யும். அவர் தான் டக்குன்னு எடுத்து விட தான் செய்வாங்க, அது யாரா இருந்தாலும் அந்த பொசிஷன்ல. ஏன்னா ஏற்கனவே ஒரு 24 hours அந்த ரேஸை ஓட்டி இட்ஸ் அ ஹியூஜ் டயர்ட்ல இருக்காப்ல. அதுல நீங்க வந்து ஃபேன்ஸுக்காண்டி வரணும் அப்படிங்கிறது